தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் மாசி மகம். பொதுவாக நம் பாவங்களை போக்கி புண்ணிய பலன்களை பெறுவதற்காகவே ஆலயங்களில் குளங்கள் தீர்த்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலேயே புனித நீராடல் என்ற ஒன்றும் பழக்கத்தில் உள்ளது. அதிலும் குறிப்பாக சில குறிப்பிட்ட தினத்தில் புனித நீராடுவது என்பது மிக அதிகமான பலன்களை நமக்கு வழங்க வல்லது. அப்படி ஒரு அதிகமான புண்ணியமான ஒரு நன்னாள் தான் மாசி மகம். மாசி மக நன்னாளில் நீங்கள் புனித நீராடினால் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் உங்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு புண்ணிய பலன்களை பெறுவதற்கான பலன்களையும் நீங்கள் பெற முடியும். மாசி மக தினத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்திற்கு சென்று நீராட முடியாதவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று நீராடலாம். இப்படி எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதவர்கள் வீட்டிலிருந்தே புனித நீராடலாம். ஆம், வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி கொள்ள வேண்டும். அந்த பாத்திரம் எவர் சில்வர் அல்லாத வேறு எந்த உலோகத்தால் ஆன பாத்திரத்தையும் நாம் பயன்படுத்தலாம். ஏன், மண் பாத்திரத்தை கூட நாம் பயன்படுத்தலாம். அந்த பாத்திரத்தில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி உங்களுடைய வீட்டில் கங்கை நீர் அல்லது ஏதாவது ஒரு தீர்த்தம் இருந்தாலும் அந்த நீரில் கலந்து வைக்கலாம். அந்த நீரோடு சிறிதளவு மஞ்சள் திரவிய பொடி இருந்தால் அதையும் அந்த நீரில் சேர்த்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் பெயர்களை நீங்கள் சொல்லி, அங்கு வந்து எங்களால் நீராட முடியவில்லை, அதனால் இந்த நீரில் நீங்கள் எழுந்தருளி எங்களுக்கு ஆசி வழங்கி எங்களுடைய பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு குளிக்கும் தண்ணீரில் அந்த தீர்த்தத்தில் சிறிது கலந்து நாம் குளிக்கலாம். அந்த தீர்த்தத்தை நம் வீடு முழுவதும் தெளித்தும் விடலாம். மாசி மகம் எந்த தெய்வத்தை வழிபடுவது? மாசி மகம் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஒரு ஏற்ற நன்னாள் ஆகும். குழந்தை இல்லாத தம்பதிகள் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இந்த விரதத்தினை மேற்கொள்ளலாம். அதுவே திருமணம் ஆகியவர்கள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருப்பவர்கள் அம்பிகையை வேண்டி காலையில் அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வித்து அந்த குங்குமத்தை தினமும் நெற்றியில் வைத்து வரலாம். பெருமாளுக்கு மாசி மக தினத்தன்று மாலையில் சத்தியநாராயண பூஜை செய்தும் வழிபடலாம். சிவபெருமானை மனதார நினைத்தும் இந்த நாளில் வழிபடலாம். இந்த நாளில் குலதெய்வத்திற்கும் பொங்கல் வைத்து வழிபடுவதும் என்பதும் சிறப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நன்னாள் எப்பொழுது தெரியுமா? மாசி மகம் மார்ச் 12, 2025 புதன்கிழமை அன்று வருகிறது. ஆம், நாளைய தினம்தான் 2025 மாசி மகம். வழக்கமாக மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்தே வரும். ஆனால் இந்த வருடம் நாளைய தினம் மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது. 2025 மார்ச் 13 தேதி தான் பௌர்ணமி வருகிறது. ஆனால் மார்ச் 12 அதிகாலை 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13 காலை 5:08 மணி வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதே நேரம் மார்ச் 13 காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14 பகல் 12:56 மணி வரை பௌர்ணமி திதி உள்ளது. இதனால் சத்தியநாராயண பூஜை செய்பவர்கள் மார்ச் 13 மாலையில் செய்வது என்பது உத்தமம். மாசி மகம் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது என்பதும் மிக சிறப்பு. இந்த ஆன்மீக தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.